10 வருஷமாக மனநோயண்டு வந்து ஜெபிச்ச, போன ஞாயிறும் ஜெபிச்சு புதனும் ஜெபிச்ச. இப்போ கதைக்கிறதெல்லாம் குறைவாயிட்டு, கெட்ட வார்த்தை மட்டும். ஓ, நீங்கள் பதுலேருந்து வந்தீங்களா? ஹேட்டன்லேருந்து வந்தீங்க? இப்போ சும்மாவே இருக்கிறாள் இல்லாடி காய்ச்சி 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 10 வருஷம் அப்படி தான் இருப்பான். 10 வருஷங்கள் இவளுக்கு மனநோய். ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்தாங்க ஹேட்டன்லேருந்து. எப்பயுமே பேசிக்கொண்டிருப்பா, இரவேல நித்திர கொள்றல்ல. 10 வருஷம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கக்குள்ளே அப்படி தான் இருந்தா. என்ன மாமி இது? இவங்க தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. யார் கொண்டாந்தது? யார் இந்த மகளை கொண்டாந்தது? இங்கே வாங்க. ஓ, மகள் பாஸ்டர் இந்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். எவ்வளோ காலம் இது? ஒரு 10 வருஷமாக பேசுகிறேன். 10 வருஷம் எங்கேருந்து வாரீங்க? எட்டன்ல இருந்து பாஸ்டர். ஹேட்டன்லேருந்து வாரீங்க. எல்லாரும் இந்த குழந்தை மகள் மேலே உங்களோட கரங்களை நீட்டுங்க. ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பொல்லாதாவியே, 10 வருஷங்களா இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற ஆவி, எல்லாரும் ஜெபிங்க, ஒருமனப்படுங்க, கரங்களை நீட்டுங்க, கரங்களை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவள் இப்பொழுது விடுவிக்கப்படுவாளாக. இப்பொழுது இவளுக்கு உள்ளே விடுதலை உண்டாவதாக. ஆவியானவரை இறங்கும், விடுவிக்கிற வல்லமை உள்ள ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus name, leave you foul spirit. I break this yoke now. பொல்லாதாவியே, இந்த மகளை நீ கட்டி வைக்க முடியாது. உன் சிறையிருப்பில் இருந்து இப்பொழுது இந்த மகளை விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இந்த பேச்சு இப்பொழுது அடங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. கொஞ்சம் இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறான். இதை பேருந்து இப்போ இப்படி இருக்கிறான். இப்போ காலையில் வந்ததுல இருந்து கோபமாக தான் இருந்தேன். கோபம் இல்லை தானே? இப்போ கோபம் இல்லை, கோபம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கோபத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இனிமேலும் இந்த மகளை வந்து பாதிப்பதில்லை என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் ஆணையிடுகிறேன். உன்னுடைய எல்லா செயல்பாடுகளும் இந்த நிமிஷத்தோடு அழிந்து போகிறது. இந்த மகளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை முடக்கி வைத்து இவளை வேதனைப்படுத்தி புத்தியை கெட பண்ணி ஒதுக்கப்பட்டு இருந்த இவளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவிக்கிறோம். தெளிவு உண்டாவதாக. தெளிவான பேச்சு, தெளிவான தீர்மானங்கள், காரியங்களை தெளிவாக அவதானிக்கிற தன்மை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஜீசஸ் நேம். டேப்லெட்ஸ் போட்டீங்களா இவ்வளோ காலம்? இல்லைங்க, 10 வருஷம் போட்டது. இனிமேல் போடுறதில்லை. ஓகே, வெரி குட். டேப்லெட்ஸ் போட தேவையில்ல. சரி, ஓகே.